கொண்டிருக்க முடியாது. மேலும் இந்த பெருநாளுடைய திடலுக்கு வந்து அல்லாஹ்வை வணங்கி பெருமைப்படுத்தவும் முடியாது. அன்பானவர்களே, இந்த ஈமான் இருக்கிறது அல்லவா, இது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனுக்காக விரும்பி கேட்டது. 950 வருடங்கள் அல்லாஹ்வை வணங்கி காலையிலும் மாலையிலும் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைத்து விட்டு அல்லாஹ்விடம் செய்த பிரார்த்தனை, யா அல்லாஹ் என் மகனுக்கும் இந்த ஈமானை கொடு. ஆனால் கிடைக்கவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரை பெருமைப்படுத்துவதற்காக இங்கு ஒன்று கூடியிருக்கிறோமோ, அவர்கள் தங்களுடைய தந்தைக்காக அல்லாஹ்விடத்தில் விரும்பி கேட்டது இந்த ஈமானை. ஆனால் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மனைவிக்கு கிடைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தைக்கும் பெற்றோருக்கும் கிடைக்கவில்லை என்றால், அன்பானவர்களே, இந்த ஈமானை பெற்றிருக்கிறோமே, இதற்கு உண்மையில் நாம் தகுதியானவர்களா? அல்லாஹ் வழிகாட்டாமல் இருந்திருந்தால் இந்த நேர்வழி அடைந்திருக்க முடியுமா? நேற்று போய் சரியான வேட்டியும் சட்டையும் எடுக்க முடிந்ததா உங்களால்? ஒரு வேட்டி சட்டை எடுப்பதற்கு எத்தனை குழப்பம்! சரியான கலர் தானா, சரியான சைஸ் தானா, சரியான இதுதானா, அதுதானா, இத்தனை குழப்பங்கள். அன்பானவர்களே, ஒரு ஆடையை தேர்ந்தெடுப்பதில் இத்தனை குழப்பங்கள் இருந்தால் அல்லாஹ் அப்படியே வனாந்திரத்தில் விட்டிருந்தால் நேர்வழியை தேர்ந்தெடுத்திருப்போமா? யோசிச்சு பாருங்க. என்றால் அன்பானவர்களே, இன்று நாம் சொல்லக்கூடிய அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று நாம் சொல்வது எதற்காக தெரியுமா? முதலாவது காரணம், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக தக்பீர் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். ஆகவே இந்த அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது உணருங்கள், இந்த நேர்வழிக்கு நாம் வழிகாட்டப்பட்டிருக்க மாட்டோம், வல்ல ரஹ்மான் வழிகாட்டாமல் இருந்திருந்தார் என்பதை உணர்ந்து நீங்கள் சொல்லுங்கள்.